ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இறைவனுடைய அருளாலும் குருவினுடைய அருளாலும் இந்த விசேஷமான சந்நிதியில் சுவாமி சதாசிவ பிரம்மேந்திரால் அவருடைய அருகாமையில் இந்த கைலாச ஆசிரமத்தில் ஒரு 2 நாள் சின்ன முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு 2 அல்லது 3 வகுப்புகள் கொஞ்சம் வேதாந்த விஷயங்களை சிந்தனை பண்ணலாம். நம்முடைய இந்து மதத்துக்கு அடிப்படையாக இருப்பவை வேதங்கள். அந்த வேதங்களுடைய இறுதி பகுதி வேதாந்தம் என்று சொல்லப்படுது. வேதம் 2 பகுதியாக இருக்குது, கர்மம் ஞானம் என்று. ஞானத்தை பிரதானமாக கொண்ட பகுதி வேதாந்தம். வேதாந்த சாஸ்திரங்கள். இந்த வேதாந்த சாஸ்திரங்களில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்று பார்த்தா 6 விஷயங்கள். இதுதான் வேதாந்தத்தில் இந்த 6 தான் பேசப்படுது. ஒன்று ஜீவஸ்வரூபம், இன்னொன்று ஜெகத் ஸ்வரூபம், மூன்றாவது ஈஸ்வர ஸ்வரூபம். ஜீவஸ்வரூபம், ஜெகத் ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம். அதுக்கப்புறம் பந்த ஸ்வரூபம் அல்லது சம்சார ஸ்வரூபம். பந்தம் எதனால் ஏற்பட்டது என்று பந்தத்தை பற்றிய வர்ணனை, பந்த ஸ்வரூபம். அதுக்கப்புறம் மோக்ஷ ஸ்வரூபம், பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்த நிலை எப்படி இருக்கும், மோட்சம் எப்படி இருக்கும்னு மோக்ஷ ஸ்வரூபம். அதுக்கப்புறம் சாதன ஸ்வரூபம், சாதனை. அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு, பந்தத்திலிருந்து மோட்சத்தை அடைவதற்கான சாதனைகள் என்ன, இதுதான். ஜீவன்னா யாரு, உலகம்னா என்ன, இந்த 2ற்கும் காரணமாக 2ஐயும் சிருஷ்டி பண்ண ஈஸ்வரன் யாரு, ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்ன, இந்த ஜீவனுக்கு பந்தமானது சம்சாரமானது எப்படி வந்தது, இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி, விடுபட்ட நிலை மோட்சமானது எப்படி இருக்கும், மோட்ச வர்ணனை. ஒரு விடுபடுவதற்கான அந்த சாதனைகள் என்ன செய்ய வேண்டும். இந்த 6 தான் முக்கியமாக விஷயமா இருக்கு. வேதாந்தத்தோட விஷயம் இதுதான். இந்த 6ஐயும் ரொம்ப சுருக்கமாக சொல்லுகின்ற நூல் தத்துவபோதம். நல்லா நேராக தத்துவபோதம் கொண்டான். நம்ம தத்துவபோதத்தை படிக்க போகிறோம். தத்துவபோதம் கிளாஸில் சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். அதனால் தத்துவபோதத்தை வாசிக்க போகிறோம். அந்த 6 விஷயம், வேதாந்தத்தினுடைய முக்கியமான இந்த 6 விஷயங்களையும் ரொம்ப சுருக்கமாக சொல்லக்கூடிய நூல் தத்துவபோதம். போதம்னா ஞானம், தத்துவம் என்றால் தத்துவம். தத்துவம் என்ற இந்த ஜீவ தத்துவம், ஜெகத் தத்துவம், ஈஸ்வர தத்துவம். ஜீவஸ்வரூபம், ஜெகத் ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த 3ஐயும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொன்னால் தத்துவம். இந்த 3க்கும் சேர்ந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தத்துவம் என்று சொல்லலாம். இன்னொன்று, இந்த ஜீவ ஜெகத் ஈஸ்வரன், இந்த 3க்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மம், ஆத்மா, அதற்கு தத்துன்னு பேர். அந்த தத்தினுடைய ஸ்வரூபம், தத்தினுடைய தத்துவம் என்ன, தத்தினுடைய தன்மை என்ன என்பதை பற்றிய ஞானம்
தத்துவ போதம். அதனால் ஜீவஸ்வரூபம், ஜெகத்ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம், இந்த மூன்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம். ஆகவே அதனால பிரம்மத்தை தத்துவம்னு சொல்லலாம். ஓம் தத் சத்து இது நிர்தேசக. ஓம் என்றும் தத் என்றும் சத் என்றும் அந்த பரம்பொருள் குறிக்கப்படுகின்றது. அதனால தத்துனாலே பிரம்மம், அந்த பிரம்மஸ்வரூபம் சொல்வது. அதனால தத்துவம்னா பிரம்மம், பிரம்மஸ்வரூபம். தத்துவ போதம்னாக்கா பிரம்ம போதம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், ஆத்ம போதம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் ஆத்மாவை பற்றிய ஞானம், பிரம்மத்தை பற்றிய ஞானம், அல்லது ஜீவ ஈஸ்வர ஜெகத்தை பற்றிய ஞானம். மொத்தத்தில் ஒன்று தான், வேறு வேறு பேரில் இருக்குது. இதெல்லாம் ஒன்றுதான். ஒரே மெய்ப்பொருள் என்ன என்று மெய்ப்பொருளை பற்றிய அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா மெய்ப்பொருளை பற்றிய அறிவு, அதுதான் தத்துவ போதம். என்னுடைய ரொம்ப சிறிய எளிய நூல், வேதாந்தத்துக்கு அடிப்படையான நூல். வேதாந்தத்துக்கு அடிப்படையான நூல். இந்த நூல் ஒன்றே போதுமானது. அதனால் விசாரசாகரம், பிரம்மசூத்திரம், நைஷ்கர்மிய சித்தி, அதெல்லாம் இதில் என்ன இருக்கோ அதே தான் அங்கே. இந்த தத்துவ போதத்தில் என்ன இருக்கோ அதுதான் அங்கே விரிவாக பேசப்பட்டு இருக்கு. தத்துவ போதம் நமக்கு தெளிவாக இருந்தாலே ஆத்ம ஞானம்தான், மோட்சம்தான். அதனால் மோட்சத்திற்கு சாதனம் ஞானம். அந்த ஞானம் தத்துவத்தை பற்றிய ஞானம். தத்துவத்தை பற்றிய ஞானம் என்ன என்பது இங்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கேட்குதா மைக்கு? நோய் சவுண்ட் வச்சுக்கணும், நல்லா தானே இருக்கு. ரைட்டு, நான் நோய் பக்கத்தில் வச்சுக்கேன். இந்த தத்துவ போதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். அதில் படிக்கலாம், படித்து அதனுடைய சுருக்கமான அர்த்தத்தை பார்க்கலாம். முதல் ஸ்லோகம், முதல் வரி, முதல்ல ஸ்லோகம் இருக்குது, இறைவணக்கம். அதனால் இறைவணக்கம் மட்டும்தான் ஸ்லோகமாக இருக்குது, மற்றதெல்லாம் கேள்வி பதில் ரூபமாக இருக்கிறது தான். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. இந்த தத்துவபோதம் ஆதிசங்கரால் அருளப்பட்டது என்றுதான் பொதுவாக சொல்லப்படுகின்றது. சங்கராச்சாரியர் ரொம்ப எளிமையாக அடிப்படையான வேதாந்த விஷயங்களை சிறிய நூலாக செய்து கொடுத்திருக்கின்றார். முதல்ல இறை வணக்கம், குரு வணக்கம் ரெண்டையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். வாசுதேவேந்திர யோகீந்திரம் ஞானப்பிரதம் குரும் நத்வா முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்துவபோதக அபிதீயதே. வாசுதேவன், வாசுதேவ இந்திரம், யோகீந்திரம், வாசுதேவேந்திர யோகீந்திரம். வாசுதேவன், வசுதேவன் ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீகிருஷ்ணர் மகாவிஷ்ணு. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் பார்க்குறோம்ல. வசுதேவனுடைய புத்திரன் வாசுதேவன் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் தான் யோகீந்திரர். எல்லா யோகங்களுக்கும் யோகிகளுக்கும் இந்திரனா தலைவனாக இருக்கக்கூடியவர். கிருஷ்ணனுக்கு யோகீந்திரன்னு பேர். வசுதேவனாகிய இந்திரனாகிய யோகீந்திரன் ஸ்ரீகிருஷ்ணர் மகாவிஷ்ணு. அவரை வணங்கி, நத்வா அவரை வணங்கி, அதுக்கப்புறம் ஞானப்பிரதம் குரு ஞானத்தை கொடுத்த குருவையும் வணங்கி. ஒரே வரியில் குரு வணக்கம் இறை வணக்கம் ரெண்டையும் சொல்லிட்டார். குருவை வணங்கி இறைவனை வணங்கி, நத்வா வணங்கிவிட்டு, தத்துவபோதக அபிதீயதே தத்துவபோதமானது, தத்துவபோதம் என்ற இந்த சிறிய நூலானது அல்லது இந்த சிறிய உபதேசமானது சொல்லப்படுகின்றது, இயற்றப்படுகின்றது. யாருக்காக? முமுக்ஷுனா ஹிதார்த்தாய, முமுக்ஷுக்களுக்காக இந்த தத்துவபோதமானது சொல்லப்படுகின்றது. முமுக்ஷுக்களுக்காக எதற்காக? முமுக்ஷுக்களுடைய ஹிதத்திற்காக, அவர்களுடைய மோட்சத்தின் பொருட்டு, நன்மையின் பொருட்டு இந்த தத்துவபோதமானது சொல்லப்படுகின்றது.
குரு வணக்கம், இறை வணக்கம் அதை சொல்லிட்டார். அப்புறம் நூலினுடைய விஷயம் என்ன என்றால் தத்துவபோதம், அதான் நூலினுடைய விஷயம். அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம். விஷயம், நூலோட விஷயம் தத்துவபோதம், ஜீவ, ஜெகத், ஈஸ்வர, பிரம்ம தத்துவத்தை சொல்லுதல், அதை பற்றிய ஞானத்தை கொடுத்தல், அதுதான் நூலோட விஷயம். யாருக்கு? முமுட்சுக்களுக்கு. அதிகாரி யாருன்னா முமுட்சுக்கள். யார் இதை அறிய விரும்புகிறார்களோ, இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு முமுட்சுக்கள்னு பேரு. விடுதலை விரும்பிகள். விடுதலை விரும்பினாக்க இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைய விரும்புகின்ற முமுட்சுக்களுக்கு. அதனால முமுட்சுனாம்ங்கிறது அதிகாரி யாரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதனுடைய பிரயோஜனம் என்னன்னா, இந்த தத்துவபோதத்தை முமுட்சுக்கள் தெரிந்து கொள்வதனால என்ன பிரயோஜனம்? ஹிதம், அவர்களுக்கு ஹிதமானது ஏற்படும். முமுட்சுக்களுக்கு ஹிதம் என்னது? மோட்சம் என்பது தான். மோட்சமானது, சம்சாரத்திலிருந்து விடுதலையானது அவர்களுக்கு ஏற்படும், கிடைக்கும். அதான் பிரயோஜனம். இந்த ஒரே பாடல்ல இறை வணக்கம், குரு வணக்கம், இந்த அனுபந்த சதுஷ்டயம் என்பதையும் சேர்த்து சொல்லிட்டார். தத்துவபோதம் விஷயம், முமுட்சுக்கள் அதிகாரிகள், அவர்கள் விரும்புகின்ற மோட்சம் அது பிரயோஜனம். இவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம் அதையும் நம்ம சேர்த்து கொள்ளணும். இவ்வாறு இந்த நூலை, இவர்களுக்காக இந்த நூலை இந்த பயன் பொருட்டு இறைவனையும் குருவனையும் வணங்கி சொல்லப்படுகின்றது, இயற்றியிருக்கின்றோம். அதுக்கப்புறம் நூல் தொடங்குது. சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரினா மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் பக்ஷ்யாமஹ கூறுகிறோம். என்ன கூறுகிறோம்? தத்துவ விவேக பிரகாரம் கூறுகிறோம். தத்துவ விவேகமானது எப்படி கூறினார், எப்படி சொன்னால், இந்த தத்துவ விவேகமானது, தத்துவத்தை பற்றிய விவேகமானது ஏற்படுமோ அந்த முறையை கூறுகின்றோம். தத்துவத்தை பற்றிய விவேகம் ஏற்படுவதற்கான முறையை கூறுகின்றோம். தத்துவ ஞானம் ஏற்படுகின்ற அந்த முறை, அதை கூறுகின்றோம். யாருக்கு கூறுகின்றோம்? சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினாம். சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவர்கள், சாதன சதுஷ்டயம் என்ற தகுதியை உடையவர்களுக்கு இந்த தத்துவ ஞானமானது ஏற்படுகின்ற அந்த முறையை, உபதேசத்தை கூறுகின்றோம். எதற்காக? இந்த தத்துவ ஞானம் என்ன பண்ணும்னா, மோட்ச சாதன பூதம், மோட்சத்தை கொடுக்கும். மோட்சத்திற்கு சாதனமான தத்துவ விவேகம். தத்துவ விவேகம் எப்படிப்பட்டதுன்னா, மோட்ச சாதன தத்துவ விவேகம், மோட்சத்தை தருகின்ற, மோட்ச பலனை தருகின்ற தத்துவ விவேகம். அந்த ஞானத்தை நாம் முறையாக, படிப்படியாக, கிரமமாக, பிரகாரங்கிறது கிரமமாக எடுத்து கூறுகின்றோம். சாதன சதுஷ்டயம் என்ற தகுதி உடைய அதிகாரிகள் எந்த ஞானத்தை அடைவதனால மோட்சத்தை அடைவார்களோ அந்த ஞானத்தை முறையாக எடுத்து சொல்லுகின்றோம். அது என்ன சாதன சதுஷ்டயம்னா, அதனால் இந்த தத்துவ விவேகம் படிக்கலாம், ஞானத்தை அடையலாம் அப்படின்னாக்க அந்த அடைய விரும்புகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன? படிக்கிற எல்லாருக்கும் அது பிரயோஜனத்தை கொடுக்குமான்னா, எல்லாரும் விரும்பலாம், முமுட்சுவாக இருக்கலாம். ஆனால் முமுட்சுவாக இருந்தாலும் அதற்கான தகுதியோடு இருக்கணும். அதனால் டாக்டர் ஆகிறதுக்கு எல்லாரும் விரும்பலாம். அதனால் அதுக்கு என்ன, காலேஜில் சேரணும்னா போல நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னா, அதனால் விருப்பம் எல்லாருக்கும் இருக்கலாம், படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் விருப்பம் இருக்கலாம். ஆனால் அதற்கான தகுதின்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அந்த தகுதியை வைக்கிறதுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறான். இல்லை, எல்லாரும் அரசு வேலைக்கு சேர விரும்புகிறார்கள், அதனால் அரசு தேர்வு நான் 10 லட்சம் பேர் எழுதுகிறான். இதுக்கு இருக்கிற சீட்டு 1000 சீட்டு தான். 1000 பதவிக்கு 1000 வேலைக்கு 10 லட்சம் பேர் எழுதுகிறான். 10 லட்சம் பேருக்கு விருப்பம் இருக்கு, மூக்ஷுக்களாக இருக்காங்க இதில் அதில். அதனால் அந்த வேலை வேணுங்கிறதுல ஆர்வம் உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். 10 லட்சம் பேர் எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா? அப்போ அதில் ஒரு தேர்வு வைத்து தேர்ச்சி அடையக்கூடியவர்களுக்கு கொடுக்கறது, அதான் அதிகாரி. அதனால் அந்த தேர்வு பெறுபவன், அதற்கான தகுதி உடையவனுக்கு அதிகாரின்னு பேர். அதற்கு தேர்வு இருப்பது போல இந்த மோட்சத்தை அடைவதற்கான, மோட்சத்தை அடையணுங்கிறதுல எல்லோருக்கும் விருப்பம் இருக்குது.
ஆனால் அதற்கான அந்த ஞானம், அதற்கான அந்த ஞானத்தை பெறுவதற்கு, அந்த தத்துவ விவேகத்தை பெறுவதற்கு அடிப்படை தகுதியானது தேவையாக இருக்கின்றது. ஆனால் அந்த தகுதிகள் என்ன என்பதை முதல்ல சொல்லுகின்றார். அந்த தகுதிக்கு சுருக்கமான பெயர் சாதன சதுஷ்டயம். 4 சாதனைகள், 4 விதமான தகுதிகள். சம்பத்துங்கிறார். சம்பன்னா அதிகாரி, சம்பத்துனா சொத்து, செல்வம். 4 விதமான தகுதிகள். அது என்ன? அடுத்தடுத்த வரிகளில் எல்லாமே விவரிக்கப்படுகின்றது. 4 தகுதிகள் என்ன? சாதன சதுஷ்டயம் என்றால் என்ன? சாதன சதுஷ்டயம் கிம்? சாதன சதுஷ்டயம் கிம்னா என்ன அர்த்தம்? சாதன சதுஷ்டயம் என்றால் என்ன? 4 சாதனங்கள், 4 சேர்ந்த தொகுதிக்கு சதுஷ்டயம்னு பேர். 4 சாதனைகளை சேர்த்து சாதன சதுஷ்டயம்னு சொல்கிறோம். அது என்ன? ஒன்றொன்றா விவரிக்கிறார். முதலாவது நித்யாநித்ய வஸ்து விவேக. நித்யாநித்ய வஸ்து விவேக. முதல் தகுதி விவேகம். 4 சாதனத்தில் முதல் சாதனம், முதல் தகுதி விவேகம் என்பது. என்ன விவேகம்? நித்திய அனித்திய விவேகம். நித்தியம் என்றால் நிலையான பொருள், அனித்தியம் என்றால் நிலையில்லாத பொருள். எது நிலையானது, எது நிலை இல்லாதது, எது நிரந்தரமானது, எது தற்காலிகமானது, அல்லது எது 3 காலத்திலும் இருப்பது, எது தற்காலிகமாக ஒரு காலத்தில் மட்டும் இருப்பதாக தெரிவது என்ற விவேகம். அது முதல் தகுதி. அதில் அனித்தியம் என்கிற பொழுது எல்லா உலக பொருட்களும், உலகத்தில் இருக்க எல்லாமே அனித்தியமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது நமக்கு தெரியும். ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் மறைந்து போகக்கூடியது. அதனால் தோன்றி மறையும் தன்மை உடையதெல்லாம் அனித்தியமானது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே, நம்ம உடல், உலகம், இதில் அனுபவிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், எல்லா உறவுகளும், அதில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும், எல்லா பொருட்களும், நம்முடைய இந்த உடல், உலகம் எல்லாமே ஒரு காலத்தில் தோன்றியதுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு காலத்தில் அழிந்துவிடும் என்பதும் தெரியும். அதனால் இதுதான் அனித்தியத்தன்மை. அதில் எதெல்லாம் அனித்தியமானது என்பதை பற்றிய விவேகம். இப்படி எல்லாமே அனித்தியமானதாக இருக்கிறது. நித்தியமானது ஏதாவது ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒன்று, இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஏதோ ஒன்று நித்தியமாக இருக்கின்றது. அதனால் இவைகளெல்லாம் எதிலிருந்து தோன்றி எதில் லயமாகின்றனவோ அந்த ஒன்று நித்தியமானதாக இருக்கும். அது இறைவன் என்று பொதுவான கேள்வி. அதனால் இங்கே சிஷ்யனுக்கு தகுதியாக வர்ற பொழுது அது என்னன்னு தெரியாது. ஆனால் இவற்றிற்கு மேலாக ஆதாரமாக ஒரு அழிவற்ற பொருள் இருக்குங்கிற கேள்வி ஞானமானது, பரோட்ச ஞானமானது இருக்குன்னா இது தோன்றுவதற்கு அல்லது இது உற்பத்தி ஆவதற்கு ஆதாரமான ஒரு மூலப்பொருள், காரணப்பொருள் இருக்கணும். அது அழியாததாக இருக்கும் என்று. அது கடவுள். அதனால் கடவுள் அழிவில்லாதவர், உலகம் அழியக்கூடியது என்ற விவேகம். அது முதல் தகுதி. இந்த விவேகம் முதல் தகுதி. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னாக்கா அழியக்கூடிய பொருள் மட்டும்தான் இருக்கு, இதற்கு வேறாக அழியாத பொருள் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டா படிக்க வர மாட்டான். அதனால அப்படி ஒன்று இருக்குங்கிறத பெரியவர்கள் சொல்லி ஒரு ஞானம், கேள்வி ஞானம், பெரியவர்கள் சொல்லி அதை கேள்வி ஞானம் இருக்கு. அதுக்கப்புறம் தர்க்க ரீதியாக நாமளும் யோசித்து பார்த்தா தெரிகின்றது எல்லாவற்றுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கின்றது. அந்த ஆதாரமானது 3 காலத்திலும் இருப்பதாக இருக்கிறது. அதில் கற்பனையாக தோன்றியது ஒரு காலத்தில் தோன்றி அழியக்கூடியதாக இருக்கிறது. இப்போ துணின்னு இருக்குனாக்கா துணி ஒரு காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது, ஒரு காலத்தில் அது கிழிஞ்சு போகும். ஆனால் இந்த துணிக்கு ஆதாரமாக எது இருக்கிறதுன்னு பார்க்கிற பொழுது ஆதாரமான நூல் இருக்கிறது. அந்த நூல் எப்போ இருக்கு? துணி தோன்றுவதற்கு முன்னாடியும் இருந்தது, துணியாக இருக்கிற பொழுதும் இருக்கு, துணி கிழிந்து போனாலும் நூல் இருக்கும். அப்போ நூலை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, துணி நூல் இந்த ரெண்டையும் வைத்து பார்க்கிற பொழுது துணியானது அனித்தியமானதாக இருக்கிறது, நூலானது நித்தியமானதாக இருக்கிறது. துணி ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு சிறிய காலத்துக்குள்ளே இருப்பதாக இருக்குது. நூலானது அதை கடந்து 3 காலத்திலும், துணி தோன்றுவதற்கு முன்னாடியும், துணி இருக்கின்ற பொழுதும், துணி அழிந்த பிறகும் இருக்கக்கூடியதா 3 காலத்திலும் இருப்பதாக இருக்கின்றது. அதனால் இந்த துணியை விட நூலானது மேலானது, அது நித்தியமானது.
இப்படி உலகத்தில் எந்த பொருள் எடுத்து பார்த்தாலும் தங்கம், நகை, வேற என்னெல்லாம் நம்ம பண்ட பாத்திரங்கள் பயன்படுத்துகிறோமோ, மண்ணு, பானை, என்னெல்லாம் பாத்திரங்கள் என்னெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே அதற்குன்னு ஒரு காரணம் இருக்கு. காரணம் 3 காலத்திலும் இருப்பதாக இருக்கிறது. காரியமானது இடைப்பட்ட காலத்துல வந்து போவதாக இருக்கின்றது. அதனால இப்படி உலகத்துல பார்க்கிற பொழுது இந்த காரண காரிய தத்துவத்துல உலகம் காரண காரிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஒரு குறிப்பிட்ட ஒன்றிலிருந்து தோன்றியதாக இருக்கின்றது. இந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பார்க்கிற பொழுது காரணம் நித்தியமானதாகவும் 3 காலத்திலும் இருப்பதாகவும் காரியம் அனித்தியமானதாகவும் இருக்கிறதுங்கிறது நம்ம யுக்தியில கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே, ஆராய்ந்து பார்த்தாலே நமக்கு தெரிகிறது, புரிகிறது. அப்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒட்டுமொத்த உலகமும் பார்த்தாக்க இது ஒரு காலத்தில் தோன்றியதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அறிவியலும் அப்படித்தான் சொல்லுது. இது ஒரு காலத்துல அழிந்து போய்விடும்ங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. அதையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த உலகம்ங்கிறது காரியமாக இருக்கிறது, பிரபஞ்சம்ங்கிறது காரியமாக இருக்கிறது, ஒன்றிலிருந்து ஒரு காலத்தில் தோன்றியதாக இருக்கிறதுனா இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாக எந்த ஒன்று இருக்கிறதோ அது நித்தியமானதாக இருக்கும். இது தோன்றுவதற்கு முன்னாடி இருந்ததா, இதற்கான மூலப்பொருளா, இது இருக்கின்ற பொழுதும் இருப்பதா, இது அழிந்த பிறகும் இருப்பதாக அந்த காரணமானது இருக்குங்கிறத நம்ம இந்த யுக்தியை வைத்து கொண்டு நம்ம நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ந்து பார்த்து இந்த காரண காரிய தத்துவத்தை வைத்து பார்த்தாக்கா நமக்கு புரியும். உலகம் காரியம், இதற்கு மூலமாக ஆதாரமாக ஒரு காரணம் இருக்கிறது, நித்திய வஸ்து ஒன்று இருக்கின்றது. ஆதிபகவன் முதற்றே உலகுனா, உலகு ஆதிபகவன் முதற்றே. இந்த விவேகம் அதுதான் முதல் சாதனம். இந்த விவேகம், இந்த அறிவு இருக்கிறதுங்கிறது முதல் தகுதி. அதற்கப்புறம் இந்த விவேகத்தினுடைய தொடர்ச்சி, இந்த விவேகத்தினுடைய காரியம் என்ன என்றால், இந்த விவேகத்தினுடைய விளைவு நித்தியமான ஒரு பொருள் இருக்கு, அது காரணம். இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் மூலமா ஒன்று ஒரு காரணமானது இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் தோன்றி மறையக்கூடியதாக இருக்கின்றது. அதனால இதுல இருக்கின்ற அனைத்து பொருள்களும் தோன்றி மறையக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த அனித்தியமான உலக பொருள்கள், அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சுகமும் அனித்தியமானதாக இருக்கின்றது. பொருள் அனித்தியமானதுன்னா அதுல இருந்து வரக்கூடிய சுகமும் அனித்தியமாக தானே இருக்கும். பொருள் இருக்கிற வரைக்கும் சுகம் இருக்கும், பொருள் போயிட்டாக்கா சுகமும் போய்விடும். நாம விரும்புறது என்னது? எப்பொழுதும் சுகமா இருக்கணும். நித்தியமான ஒரு நிரந்தரமான சுகத்தை நாம விரும்புகிறோம். இந்த நிரந்தரமான சுகமானது இந்த பொருள்கள்ல இருந்து நமக்கு கிடைக்குமா, கிடைக்க முடியுமான்னா கிடைக்க முடியாது. ஏன்னா பொருள்கள் அனித்தியமானவை. பொருள் அனித்தியமானதுங்கிறதுனால அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சுகமும் அனித்தியமானது. ஆகவே அந்த பொருள் போன பிறகு நமக்கு துக்கமானது வருகின்றது. சுகம் நிரந்தரமா இருக்கிறதுங்கிறது இல்லை, அது ஒன்று. அப்புறம் அந்த சுகம் போயிட்டா என்ன வரும்? துக்கம் வரும். ஐயோ போச்சே, நான் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கின பொருளானது இவ்வளவு சீக்கிரம் போச்சே அப்படின்னு ஒரு துக்கமானது வருகின்றது. அப்ப நிரந்தரமான சுகத்தை நாம விரும்புகிறோம், அது இந்த பொருள்ல இருந்து நமக்கு கிடைப்பது இல்லை. அது மட்டுமல்ல, துக்கம் வருகின்றது. அந்த பொருளை சம்பாதிக்கிறதுலேயே அவ்வளவோ சிரமம் இருக்கு, அப்புறம் பாதுகாக்கிறதுல சிரமம் இருக்கு. பொருள் போயிட்டாக்கா அதனால வரக்கூடிய துக்கம்ங்கிறது இருக்கு. அதனால இந்த பொருட்கள், இந்த அனித்தியமான உலக பொருட்கள் நமக்கு சுகத்தை தருவதை விட துக்கத்தை தான் மிகுதியாக தருகின்றன என்று புரிந்து கொண்டு அதன் மேல இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் மேல இருக்கக்கூடிய பற்றை விடுதல், பற்றை விலக்கி கொள்ளுதல், அது விராகம். பற்று நீங்குதல், பற்றற்ற தன்மை, அதான் வைராக்கியம். விராகம்னு பேரு. அது 2வது தகுதி. அதனால இது விவேகத்தினால வரக்கூடியது. நித்திய அனித்திய விவேகத்தினால அனித்தியமான பொருள்கள் மேல இருக்கக்கூடிய பற்றை நீக்கி கொள்ளுதல், எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுதல் என்பது விராகம். அது 2வது தகுதி. அதனால அது விவேகத்தினுடைய காரியம். அதனால அடுத்து வச்சிருக்கு. விவேகத்துக்கு அடுத்து வைராக்கியம்னு இருக்கு. வைராக்கியம் விவேகத்தினால வரக்கூடியது. அனித்தியமான பொருட்கள் எனக்கு வேண்டாம். ஏன்னா அனித்தியமான பொருள்கள் அனித்தியமான சுகத்தை தருகின்றன, அது மட்டுமல்ல துக்கத்தையும் தருகின்றன. நான் விரும்புறது
நித்தியமான துக்க கலப்பில்லாத சுகம், துன்ப கலப்பில்லாத இன்பம், நிரந்தரமான இன்பத்தை நான் விரும்புகிறேன். அதனால அவைகள் இந்த அனித்தியமான பொருள்களிலிருந்து வராது என்று புரிந்து கொண்டு அவைகள் மேலே இருக்கக்கூடிய பற்றை விட்டுட்டு என்ன பண்றது? நித்தியமான நிரந்தரமான சுகம் வேண்டும் என்றால் நித்தியமான சுகத்தை நித்தியமான சுகத்தை தரக்கூடிய பொருளை பற்ற வேண்டும். இந்த அனித்தியமான பொருள்களுக்கு ஆதாரமா எந்த ஒரு நித்தியமான பொருள் இருக்கோ அதை நான் அடைய வேண்டும் என்ற விருப்பம், அந்த எண்ணம். ஏன்னா என்னுடைய விருப்பம் நித்தியமான நிரந்தரமான சுகம். அது நித்தியமான நிரந்தரமான ஒரு பொருள்ல இருந்து தான் வருங்கிறது தெரிகின்றது. ஆகவே நான் அந்த நித்தியமான பொருள் எதுவோ அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், அதை அடைய விரும்புகின்றேன். அதனால் சார்புகட சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் மற்றளித்து சார்தரும் சார்தரா நோய்னா. இந்த உலக பொருள்கள் எல்லாம், காரியமாக இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் ஒரு காரணத்தை, ஒரு இறைவனை, ஒரு பரம்பொருளை சார்ந்திருக்கின்றன என்று புரிந்து இந்த காரியமான பொருள்கள் மேலே இருக்கக்கூடிய பற்றை விடுதல், அது வைராக்கியம். அதனால் இந்த லோகத்தில் மட்டுமல்ல, இதே மாதிரி தான் சாஸ்திரம் நமக்கு தெரிந்த இந்த லோகத்துக்கு மேலே அநேக லோகங்கள் இருக்குன்னு சொல்லுது. அந்த லோகங்களில் இங்கே கிடைக்கிறத விட மேலான சுகங்கள் கிடைக்கலாம். ஆனால் அவைகளும் அனித்தியமானவை. அதனால் அதை நம்ம படிச்சுட்டு பார்ப்போம். அதனால முதல் தகுதி நித்தியானித்திய விவேகம், இரண்டாவது தகுதி இக அமுத்ரார்த்த பலபோக விராக. இகாமுத்ரார்த்த பலபோக விராக. ஈகன இந்த லோகத்துல, அமுத்திர என்றால் மறு உலகத்தில், அர்த்த அங்கு இருக்கக்கூடிய பொருட்கள், பலபோக விராக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய போகங்கள், அவைகள் அனைத்தும் அனித்தியமானவை, அந்த சுகங்கள் அனித்தியமானவை என்று புரிந்து கொண்டு அதன் மேலே இருக்கக்கூடிய ராகம் நீங்கி இருக்கின்ற நிலை விராகம். ராகம் இல்லாதது விராகம். ஆனால் இகலோகத்திலேயோ பரலோகத்திலேயோ என்னெல்லாம் சுகத்தை தருகின்ற பொருட்கள் இருக்கோ, என்னெல்லாம் சுகங்கள் நமக்கு கிடைக்கின்றனவோ அவைகள் அனித்தியமானவை. அதனால் எனக்கு அவைகள் வேண்டாம் என்ற தெளிவு விராகம். இது இரண்டாவது தகுதி. அதனால் விவேகம் வைராக்கியம். முதல்ல விவேகம், அதனால் அனித்தியமான பொருள்கள் மேலே இருக்கக்கூடிய பற்றை குறைத்து கொள்ளுதல் அல்லது எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுதல், நீக்கி கொள்ளுதல், அதுக்கு பேர் விராகம்னு பேர். அதை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை வைத்து கொள்ளாமல் அது வர்றது வரட்டும், வர்ற பொழுது அது என்ன வருதோ, எப்படி வருதோ, எப்பொழுது வருகிறதோ அதை அப்படி அனுபவிப்போம். இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம், போயிட்டா கவலைப்படாமல் இருப்போம்னா. ஏன்னா அது போகுங்கிற விவேகம் நமக்கு இருக்கு. எல்லாமே ஒரு நாள் போகக்கூடியது. ஒன்று அது போகணும், இல்லை நம்ம போகணும். அதுதான். ஒன்று நம்ம விட்டு அது போகும், இல்லை அது இருக்கும், நாம் போயிடுவோம். அவ்வளோதான். ரெண்டில் ஒன்று நடக்க போகுது. இந்த சரீரம் போயிடும், பொருள் இருக்கும், அல்லது சரீரம் இருக்கும், பொருள் போயிடும். எல்லாமே வந்து போகக்கூடியதுன்னு புரிந்து கொண்டு அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை விட்டு விடுதல். அப்போ வர்ற காலத்தில் வர்றதை அனுபவிக்கிறோம், அல்லது இருக்கிற பொழுது என்ன இருக்கிறதோ அதை அனுபவிக்கிறோம். அது வரலேன்னு எதிர்பார்க்கறது இல்லை, அல்லது போய்விட்டதே என்று வருந்துவது இல்லை. அந்த விவேகம் இருக்கு. ஏன்னா அந்த பொருளோட தன்மையே அதுதாங்கிற புரிதல் இருக்கு. அதான் ஞானம். அந்த புரிதலுடைய பிரயோஜனம் என்னது? அதன் மேலே இருந்த அந்த பற்று விட்டிருத்தல், பற்று நீங்குதல். அதுக்கப்புறம் இதனுடைய விளைவு விவேகத்தினால வைராக்கியம், அப்புறம் விவேக வைராக்கியத்தினால அடுத்த மூன்றாவது தகுதி வருகின்றது, சமாதி ஷட்க சம்பத்திஹி. மூன்றாவது சாதனம் சமாதி ஷட்க சம்பத்திஹி. சமம் முதலான 6, மூணுங்கிற பொழுது மூன்றாவதுல சமம் முதலான 6 சேர்ந்து ஒரே தகுதியா சொல்லப்பட்டு இருக்கு. அது என்னங்கிறது பின்னாடி வரப்போகுது. இது எல்லாத்துக்குமே விவேகம், இந்த விராகம் எல்லாத்துக்குமே அடுத்து பின்னாடி விளக்கம் வரப்போகுது. சுருக்கமாக நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். இது ஒன்றொன்றுக்கும் பின்னாடி அடுத்தடுத்த லைனில் தனியாக விளக்கம் கொடுக்குறார். அதனால் அங்கே பார்க்கலாம். சமாதி ஷட்க சம்பத்திங்கிறது மூன்றாவது சாதனம். அடுத்து நான்காவது சாதனம் முமுக்ஷுத்வம் சேதி. முமுக்ஷுத்வம் என்பது ஆகும். நான்காவது முமுக்ஷுத்வம். நான்காவது சாதனம் விமுக்ஷுத்வம்.
இந்த 4 சாதனத்தோட பெயரை சொல்லிட்டு ஒன்றொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கின்றார். பார்க்கலாம். நித்யானித்ய வஸ்து விவேகः. நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்றால் என்ன? அதனால முதல் தகுதியா விவேகம் சொல்லப்பட்டது. விவேகம் என்றால் என்ன அப்படின்னா நித்திய அனித்திய வஸ்து விவேகம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்றால் என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்ட அதற்கு விளக்கம் வருது. நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம தத் வ்யதிரிக்தம் சர்வம் அனித்யம் அயமேவ நித்யானித்ய வஸ்து விவேகः. நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்றால் என்ன? முதல் தகுதிக்கான கேள்வி, அதற்கான பதில். நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம, ஒன்றாய் இருக்கின்ற பரம்பொருள், அது நித்திய வஸ்து. ஒன்றே ஒரு நித்திய வஸ்துங்கிறது நித்தியமான 3 காலத்திலும் இருப்பது. 3 காலத்திலும் மாறாமல் அழியாமல் எது இருக்கிறதோ, தோற்றமறைவு இல்லாமல் எது இருக்கிறதோ அதுக்கு நித்தியம்னு பேரு. அந்த நித்திய வஸ்து எத்தனைனா ஒன்றுதான், ஒரே ஒரு பொருள் தான் நித்தியமான பொருள். அதனால் இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் காரணம். பிரபஞ்சத்துல ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டா ஒன்று இன்னொன்றுக்கு காரணமா இருக்கின்றது. அப்புறம் அடுத்ததற்கு காரியமாக, அடுத்ததற்கு ஒன்று ஒன்றினுடைய காரியமாக இருக்கிறது, தனக்கு முந்தினதனுடைய காரியமாக ஒன்று இருக்கிறது, தனக்கு அடுத்து வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஒரு விதை இருக்குன்னா விதையிலிருந்து மரம் வருகிறது. அப்போ அந்த மரம் என்னது? விதையினுடைய காரியம். அப்புறம் அந்த மரத்திலிருந்து அடுத்த விதை வருது, இன்னொரு விதை வருது. அப்போ விதைக்கு மரம் காரணமாக இருக்கு. விதைக்கு மரம் முந்தின விதையினுடைய காரியமாக இருக்கிறது, அடுத்து வருகின்ற விதைக்கு காரணமாக இருக்கின்றது. இப்படி உலகத்துல எல்லா பொருளுமே ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமாக இருக்கின்றது. இந்த அனைத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று இருக்க முடியும். அனைத்திற்கும் மூலமா காரணமாக ஒன்று இருக்கின்றது. அது எதனுடைய காரியமும் அல்ல. அது இன்னொன்றுடைய காரியம்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேள்வி வரும். அதில் ஆதி பகவான் முதற்றே உலகுனா அவர் எங்கிருந்து தோன்றினார்னா, உலகம் கடவுளிடமிருந்து தோன்றியது. கடவுள் உலகத்தை தோற்றுவித்தார்னா அவர் எங்கிருந்து தோன்றினார், அவரை தோற்றுவித்தவர் யாருன்னு கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் ஆதிங்கிறதுக்கு அர்த்தம் புரியலேன்னு அர்த்தம். ஆதினா முதல்னு சொல்லியாச்சு இல்லை. முதல்னு சொன்னதுக்கு அப்புறம் அதற்கு முதல் என்ன அப்படிங்கிற கேள்வி பொருந்தாது, சரியானது இல்லை. அதனால அனைத்திற்கும், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்திற்கும் காரணமாக ஒன்று இருக்கின்றது, அது முதற் பொருள். அதனால ஏக்கம். அதுக்கு என்ன பேருனா அது பிரம்ம, பிரம்மன்னு பேரு. அதற்கு வேறாக தத் வத்திரிக்தம் சர்வம் அனித்யம், அதற்கு வேறாக இருக்கக்கூடிய அனைத்தும் அனித்தியமானவை. காரியமா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனித்தியமாக இருக்கும். காரணம் நித்தியமாக இருக்கும், காரியம் அனித்தியமாக இருக்கும். அதனால் மரம்னு அல்லது நம்ம துணி நூல் எடுத்துக்கொண்டோமே, அதனால் துணி காரியம்னாக்க துணி அனித்தியமாக இருக்கிறது. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நூல் காரணம்ங்கிற துணியை வைத்து பார்க்கிற பொழுது நூல் காரணமாக இருக்கு, அது நித்தியமானதாக இருக்கிறது. இந்த துணியை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது தோன்றுவதற்கு முன்னாடியும் அது இருக்கிற பொழுதும் அது அழிந்த பிறகும் இருப்பதாக இருக்கின்றது. அப்புறம் நூல்னு பார்த்தா நூலும் காரியம்தான். நூலுங்கிறதும் துணியை வச்சு பார்க்கிற பொழுது நூலானது காரணம், அதனால நித்தியம்னு சொன்னா, நூலை எடுத்துக்கொண்டு பார்த்தா நூல்ங்கிறது ஒரு காரியமா இருக்கு, அதற்கு முன்னாடி இருந்த பஞ்சுல இருந்து வந்தது. அப்போ பஞ்சு காரணம், நூல்ங்கிறது காரியம். அப்போ பஞ்சுங்கிறது நித்தியமானது, நூல்ங்கிறது காரியம்ங்கிறதுனால அனித்தியமானது. இப்படியே பஞ்சு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால் அது பருத்தி செடியில இருந்து வந்தது. பருத்தி செடி நித்தியமானது, அதில் வந்த பருத்தி அனித்தியமானது, அது காரியம். பருத்தி செடி காரணம், இது காரியம். அதனால பருத்தி செடி காரணம், அதனால நித்தியமானது, காரியமான பருத்தி அனித்தியமானது. ஒரு சீசன்ல வந்தது இந்த பருத்தி செடி, முந்தின சீசன்லையும் இருந்தது, இந்த சீசன்லையும் இருக்கும், அடுத்த வருஷமும் இருக்கும். அதனால 3 காலத்திலையும் இருக்கிறதுனால செடி நித்தியமானது. அப்புறம் செடி எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா அதுவும் காரியம், அது மண்ணிலிருந்து வந்தது. அப்போ மண் செடி தோன்றுவதற்கு முன்னாடியும் இருந்தது, செடி இருக்கிற பொழுதும் இருக்கு. இந்த செடி அழிந்து போய் மக்கி போனாலும் மண்ணானது இருக்கும். அதனால மண்ணு காரணம், அது நித்தியமானது, செடி காரியம்
ஆகவே அனித்தியமானது. அப்புறம் மண் எங்கிருந்து வந்ததுன்னா பின்னாடி தத்துவ போதத்தில் வரப்போகுது. அதற்கு முந்தின பஞ்சபூதங்கள்ல ஒன்றிலிருந்து அது வந்தது. இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடி போனா மூலமாக ஒன்று இருக்கு, அது பிரம்மம். ஆகவே அது நித்தியம். மற்ற எல்லாமே தோன்றியது என்பதனால அனித்தியமானது. அதனால அந்த மூல காரணம் எதுவோ அதற்கு அந்நியமான அனைத்தும் அனித்தியமானது. அதனால விவேகம், இந்த விவேகம் தான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அதனால ஏக்கம் பிரம்ம நித்தியம், தத் வெதிரிக்தம் சர்வம் அனித்தியம். அதற்கு வேறான காரியமாக இருக்கின்ற அனைத்தும் அனித்தியமானவை. பிரபஞ்சம் அனித்தியமானது. அடுத்த இரண்டாவது தகுதி, இரண்டாவது சாதனமான விராகம் என்றால் என்னன்னு அடுத்த கேள்வி. விராக கஹ? இக ஸ்வர்க போகேஷு இச்சாராகித்யம். இந்த லோகத்திலும் சொர்க்கலோகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா போக விஷயங்களிலும் போக வஸ்துக்களிலும் உள்ள இன்பங்களில் ஆசையை விட்டிருத்தல். இச்சா ராகித்யம், இச்சா இல்லாத நிலை, ஆசை நீங்கிய நிலை. எல்லா உலக பொருள்கள் போக விஷயங்களிலும் இருக்கின்ற ஆசையை விட்ட நிலை. ஏன் ஆசையை விட்ட நிலை? அது அனித்தியம்ங்கிற விவேகத்தினால ஆசையை விட்டு விடுகிறோம். அதுக்கு அடுத்தது மூன்றாவது சமாதி சட்க சம்பத்தின்னு சொல்லப்பட்டது. சமாதி சட்க சம்பத்தினா என்னங்கிறது அடுத்த கேள்வி. சமாதி சாதன சம்பத்தி கா? சமாதி ஷட்க தானே இருக்கு. சமாதி சாதனமா சட்கவா இருக்கு. சமாதி ஷட்க சம்பத்தி கா சாதன. சரி, சமாதி சாதன சம்பத்திகி அல்லது சமாதி ஷட்க சம்பத்திகி கா. சமாதி சமம் முதலான 6 அது என்னங்கிறது. அதனால 6 சேர்ந்து ஒரே தகுதியா மூன்றாவதா சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிற கேள்வி விவரிக்கப்படுது. சமக, தமக, உபரமக, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் ச இதி. 6 சமாதி ஷட்கம். ஷட்கம்னா 6, சமம் முதலான 6 தகுதிகள். அது என்ன 6? பேர் மட்டும் சொல்லப்படுது. முதல்ல சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். அதுக்கப்புறம் சமம்னா என்ன, தமம்னா என்னன்னு ஒன்றொன்றுக்கான கேள்வி. சமக கஹ? மனோ நிகிரக. சமம் என்றால் மன அடக்கம், மனதை கட்டுப்படுத்துதல், மனதை அடக்குதல்ங்கிறது சமம். ஏன் மனதை அடக்கணும்? அடக்கலைன்னா அது உலக விஷயம், அனித்தியமான உலக விஷயங்களை நோக்கி போகும். உலக விஷயம் அனித்தியம்ங்கிற விவேகம் இப்போ வந்துருச்சு. முதல்ல அது பரமசத்தியம், அதிலிருந்து நமக்கு நிரந்தரமாக சுகம் வரும்னு நினச்சோம். இப்போ விவேகம் வந்துருச்சு. என்ன விவேகம் வந்துருச்சு? நித்திய அனித்திய விவேகம் வந்திருக்கு. இந்த உலக விஷயங்கள் போக விஷயங்கள் எல்லாம் அனித்தியமானவைங்கிற விவேகம் வந்துவிட்டது. அந்த விவேகத்தினால இந்த அனித்தியமான விஷயத்துக்கு பின்னாடிக்கு போனால் நமக்கு நிரந்தரமான சுகமானது கிடைக்காது. ஆகவே எனக்கு அது வேண்டாம் என்று அது மட்டும் இல்லை, நிரந்தரமான சுகம் கிடைக்காதுங்கிறது மட்டும் இல்லை, அது கொஞ்ச நாளைக்கு சுகத்தை கொடுத்துட்டு பிறகு துக்கத்தை கொடுக்க தொடங்கும். அது மட்டும் இல்லை, அவைகளை தொடர்ந்து பயன்படுத்துகின்ற பொழுது அதற்கு மனது அடிமையாக ஆகிவிடுகிறது. அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற எண்ணமானது, அந்த நிலையானது வந்து விடுகிறது. அதனால நிரந்தர துக்கமானது இருக்கின்றது. ஏன்னா எங்கே அடிமைத்துவம் வருதோ அங்கே சுதந்திரம் போயிடுது, அங்கே துக்கமானது இருக்கின்றது. அதனால நான் துக்கத்தை விரும்பவில்லை. ஆகவே நான் எதற்கும் அடிமையாக இருக்க விரும்பவில்லை. எதற்கும் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னா விஷயத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. விஷயத்துக்கு பின்னாடி போகக்கூடாதுன்னா போக தூண்டுகின்ற மனதை நிறுத்த வேண்டும் என்ற அந்த விவேகத்தினால மனதை கட்டுப்படுத்துதல், மனதை ஒழுங்குபடுத்துதல். எதையுமே அனுபவிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற நிலைக்கு எடுத்தோன்னு போயிட முடியாது. அதனால தர்மமான முறையில் அனுபவிக்கிறது. எதை அனுபவிக்கணும்னு மனதில் ஆசை வருதோ
அது ஒரு ஒழுங்குக்குள்ள ஒரு வரையறை வைத்துக்கொண்டு ஒரு நியாயமான தர்மமான முறையில் என்னுடைய சக்திக்கு ஏற்றாற் போல எனக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதை அனுபவிக்கிறேன். அதற்கு மேலே நான் ஆசைப்படுவது இல்லை. மனசு ஆசைப்பட்டாலும் அதற்கு நான் அனுமதிப்பது இல்லைங்கிற கட்டுப்பாடு இருந்தால் அது சமம். அதனால் மனதை ஒழுங்குபடுத்துதல், மனதை கட்டுப்படுத்துதல், மனதை தர்மத்துக்குள் கொண்டு வருதல், மனதில் தோன்றுகின்ற ஆசைகளை விருப்பு வெறுப்புகளை தர்மத்துக்குள் கொண்டு வருதல் மனோ நிகிரகம் ஆகும். அடுத்தது 6க்குள்ள 2வது தமக. சமத்துக்கு அடுத்தது தமம். முதல்ல 6 3வதுல 6 தகுதி, 6வதுல 1வது சமம், 2வது தமம். தமக கஹ சக்ஷுராதி பாக்கியேந்திரிய நிகிரக. தமம் என்றால் என்னன்னா கண் முதலான புற இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல். அதனால இந்த மனது அப்படிங்கிறது உள்ளிந்திரியமாக இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பாக இருக்குது. வெளியே இந்த உலகத்தோடு போக விஷயங்களோடு நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு இருக்கக்கூடிய இந்திரியங்கள் கண் முதலானவை. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோள்கிற பஞ்ச ஞான இந்திரியங்கள் உலக விஷயங்களை நோக்கி போகக்கூடியதாக, அவைகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவைகளை கட்டுப்படுத்துதல், அவைகளை அடக்குதல். புலன்களை பொறிகளை அடக்குதல், தமிழில் சொன்னால் பொறிகளை, கண் முதலான பொறிகளை அடக்குதல், கட்டுப்படுத்துதல். ரெண்டுமே தேவை. மனதும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், பொறிகளும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்கிறது முக்கியமானது, தேவையானது. மனது சும்மா இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி காட்சி வந்தாக்கா அது தூண்டும். மசால் தோசை வாசம் வந்தால், மசால் வடை வாசம் வந்தால் மூக்கு அப்படியே இழுத்துட்டு போயிடும். கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு கண்ணு விஷயத்து பின்னாடியே அப்படியே மனசையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடும். அதனால் மனசு வெளியே போகாமல் இருக்கணும்னாக்கா இந்த கண்ணு முதலான விஷயங்கள், அதாவது போக விஷயங்களை தவிர்க்கிறதுனா, அதை பார்த்தா தானே பிரச்சனை, பார்த்தா தானே மயங்கி போயிடுறோம். அதனால் பார்க்கறதையே தவிர்க்கிறது, விஷயங்களை கொடுக்காம இருக்கிறதுன்னு ஒன்று. அதுக்கப்புறம் இந்த விஷயம் முன்னாடி இல்லைனாலும் மனசு ஏற்கனவே அனுபவித்ததை நினைவில் வைத்து கொண்டு கிளப்பி விட்டுரும். அதனால் மனதை அடக்கிறது. விஷயத்தை மட்டும் நீக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சதான்னா இல்லை, தனியாக சும்மா இருந்தாலும் மனசு ஏற்கனவே அனுபவித்த விஷயங்களை நினைவுபடுத்தி, நேற்று 4 மணிக்கு அந்த கடையில் மசால் வடை சாப்பிட்டோமே, இன்றைக்கும் போனால் அப்படியே வாக்கிங் போயிட்டு 2 சாம்பார் வடை சாப்பிட்டு வந்தால் நல்லா இருக்கு. வேணாம், வாக்கிங் போன பிரயோஜனம் அப்படியே போய் சாப்பிட்டு வந்தால் நல்லா இருக்கு. வேணாம். அப்போ விஷயம் முன்னாடி இல்லை, மனசு தூண்டி விஷயத்தை நோக்கி செலுத்துகின்றது. அதனால ரெண்டுமே வேணும். மனதை கட்டுப்படுத்துறது வேணும், விஷயங்கள்லேருந்து விலகுதல்ங்கிறதும் நமக்கு வேணும். அதனால சமம் தமம், மன அடக்கம், புலனடக்கம். அதுக்கப்புறம் 3வது உபரமக கஹ. உபரமம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ. உபரமம் என்பது தன்னுடைய தர்மத்தை கடைபிடித்தல், தன்னுடைய ஸ்வதர்மம் என்னவோ அதை கடைபிடித்தல். உபரமம்ங்கிறது பொதுவாக விஷயங்களை குறைவாக பயன்படுத்துதல், குறைவாக வைத்து கொள்ளுதல், அனைத்திலிருந்து விலகுதல் என்பது. இங்கே ஸ்வதர்ம அனுஷ்டானம்னா நமக்குன்னு என்ன தர்மம், எந்த வர்ண ஆசிரம தர்மம்னு இருக்கு, நமக்குன்னு என்ன பொறுப்பு இருக்கோ அந்த பொறுப்புகளை, அது தனி மனிதன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு, சமூகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு, தொழில் சார்ந்த பொறுப்பு, இதெல்லாம் என்ன இருக்கோ, எதை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, எதை நாம் அவசியம் செய்ய வேண்டும் என்று இருக்கின்றதோ அவைகளை முறையாக கடைபிடித்தல், அவைகளை மட்டுமே கடைபிடித்தல். அதனால் குடும்பத்தில் இருக்கிற பொழுது ஒரு அம்மா அப்பா அப்படின்னா, அம்மா அப்பா தந்தைக்கான கடமை என்ன, தாய்க்கான கடமை இல்லை, கணவன் மனைவினாக மனைவியினுடைய கடமை என்ன, கணவனுக்குரிய கடமை என்ன, மற்ற சமூக கடமைகள் இருக்குது, அதெல்லாம். அதனால் நம்முடைய தர்மமாக நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, எந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிறோமோ, எந்த தொழில் சார்ந்த வாழ்க்கை முறை இருக்கிறதோ அவை அனைத்திலும் தர்மத்தை கடைபிடித்தல், சட்டம் ஒழுங்கை கடைபிடித்தல். தர்மங்கிற ஒன்று சாஸ்திரம் சொல்லுகின்ற தர்மம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம இருக்கிற தேசத்தில் இருக்கிற காலத்தில் அரசியல் சட்டம் என்று
ஒன்று இருக்கிறது. ரெண்டையுமே கடைபிடிக்கணும். அந்த அரசியல் லௌகிகமான சட்டத்தையும் கடைபிடிக்கணும், சாஸ்திரம் சொல்லுகின்ற தர்மத்தையும் முறையாக கடைபிடித்தல் என்பது உபரமம். அதனால் முன்னாடி சொன்ன சமம் தமம்ங்கிறது எல்லாத்தையும் அடக்குதல்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே அடக்கிறதுனாக்கா அது நமக்கு முடியாது, அது தேவையும் இல்லை. அப்போ என்னது, தர்மத்துக்குட்பட்டு அவைகளை செய்தல், தர்மத்துக்குட்பட்டு உலக விஷயங்களை பார்க்கறது, கேட்கறது, அனுபவிக்கிறது, நம்மளுடைய கடமைகளையும் முறையாக செய்தல். இந்த கடமைகளை சில கடமைகளை நம்மளால் குறைத்து கொள்ள முடியாது, ஆனால் நம்ம அனுபவிக்கிற விஷயங்களை நம்ம தனிப்பட்ட முறையில் குறைத்து கொள்ள முடியும். இப்போ குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி தர வேண்டிய நம்முடைய கடமை, அதை செய்யணும். அவர்கள்ட்ட நம்ம வேதாந்தம் பேச முடியாது. அந்த குழந்தைக்கு அதோட வயசுக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் முறையாக செய்து கொடுக்கணும். அதே சமயம் நமக்கு விவேகம் வைராக்கியம் இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் நாம் எவ்வளவு உலக விஷயங்களை போகங்களை குறைத்து கொள்ள முடியுமோ அதை நாம் குறைத்து கொள்ள முடியும். அது நம்முடைய தனிப்பட்ட சாதனை. நாம் குறைவாக வைத்து கொள்ளுகிறோம், குறைவாக பயன்படுத்துகிறோங்கிறதுனால நம்ம சார்ந்து இருக்கிறவர்களும் அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, சொல்லக்கூடாது. அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம முறையாக செய்யணும். அதே சமயம் நம்ம தனிப்பட்ட முறையில் எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்வது. அதனால் அங்கே சமம் தமம்ங்கிறது இருக்குது. மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக சரியாக செய்யறதுங்கிறது அது உபரதி. அதுக்கு பேர் உபரத்தின்னு பேர், அல்லது உபரமக. அதற்கு அடுத்த சாதனம் 4வது திதிக்ஷாகா சீதோஷ்ண சுகதுக்காதி சகிஷ்ணுத்வம். சீதம் உஷ்ணம், குளிர் வெப்பம், இன்பம் துன்பம், இவை முதலானவைகளை இருமைகளை பொறுத்து கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல், தாங்கிக் கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். ஏன்னா இந்த சகிப்புத்தன்மைங்கிறது இல்லைன்னா தான் நம்மளுடைய வாழ்க்கை வசதிகளை நம்ம அதிகமாக்கி கொண்டே போக வேண்டியது இருக்குது. இப்போ சமம் தமம் இருக்குது, அதே சமயம் குளிர் வெப்பம் பசி தாகம் இருக்கு, இது நம்மளை தாக்குது. அப்போ அதை தாக்கணும்னாக்கா அது தாங்க, வெயில் அதிகமாக இருக்குது, குளிர் அதிகமாக இருக்குனாக்கா அதுக்கு வெயில் அதிகமாக இருந்தால் ஏசியை போடணும், குளிர் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதாவது ஹீட்டர் ரெடி பண்ண இருக்கிறதுக்கு அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பெருசாக வீடை கட்டு, வேறு என்னெல்லாம் அடிப்படை தேவை இருக்கோ அப்போ அதெல்லாம் அதிகமாக விருத்தி பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அவைகளை நம்ம தாங்கி கொள்ள சகித்து கொள்ள பழகிட்டாக்கா அந்த பொருள் இல்லாமலே, அந்த வசதிகள் இல்லாமலே வாழ முடியும் என்றால் நம்மளால் உபரத்தியை சரியாக கடைபிடிக்க முடியும். இதே தட்பவெப்ப நிலையில தான் சேரி முதலான பகுதிகளில் சாதாரண மக்கள் குடிசையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அல்லது தகர சீட்டு போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, தெருவோரத்தில் மரத்தடியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் இதே தட்பவெப்ப நிலையில் இதில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களால் முடியுதில்லை, அவர்களால் வாழ முடியுதில்லை. நமக்கு இருக்கிற மாதிரி சரீரம் தான் அவர்களுக்கு தான் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் அதிலே இருக்கிற பொழுது உடம்பு அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறது, பழகி கொள்ளுகிறது. நம்ம அது பழக்கம் இல்லைன்னா உடனே ஃபேன் போடு, ஏசி போடு, அது போடு, இது போடுன்னு அது போடணும்னா அதுக்கான பொருள் வாங்கணும், பொருள் வாங்கணும்னா அதுக்கு சம்பாதிக்கணும்னா அதுக்கு நிறைய வேலை பார்க்கணும். அப்போ அதெல்லாம் விருத்தியாகி கொண்டே உலக விவகாரங்களை அதிகமாக்கி கொண்டே போகிறது. அதனால் நமக்கு நன்மை மட்டுமல்ல துன்பமும் வருகின்றது. அதிகமாக உழைக்கணும், வேலைக்கு போகணும்னா யார்கிட்டயோ கை கட்டி நிற்கணும், அது 8 மணி நேரத்துக்கு மேலே 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஏன்னா அத்தனை பொருள் வேண்டும்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி இப்போ வேலைக்கு போகிறதுனா பஸ்ஸிலேயே போயிட்டு வரலாம். இல்லை எனக்கு பஸ்ஸில் போயிட்டு வர சிரமமாக இருக்குது, பைக் வேணும்னாக்கா அதுக்கு இஎம்ஐ வாங்கணும், இஎம்ஐ கட்டணும். இல்லை அதுக்கு இன்னும் வசதியாக கொஞ்சம் காராக இருந்தால் நல்லா இருக்கும்னா இன்னும் அதிகமாக இஎம்ஐ கட்டணும். அப்போ எந்த அளவுக்கு வசதிகள் பொருட்கள் அதிகமாகிட்டு போதோ அந்த அளவுக்கு நமக்கு பணம் தேவை, அந்த அளவுக்கு உழைப்பு நம்ம அதிகமாக கொடுக்கணும். அதனால வரக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்குது. அந்த பொருளை பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதை விட அந்த பொருள் இல்லாமல் வாழ்கிற கஷ்டத்தை பழகிட்டோம்னா ஈஸியானது தானே, சுதந்திரமாக இருக்கலாம். இன்னொருத்தன்ட்ட போய் கைகட்டி வேலை பார்க்கறதுங்கிறது வேண்டியது நமக்கு இல்லை. அதனால அது இல்லாமல் நம்மால் இருக்க முடியும்னு இல்லாமல், எது இல்லாமலும் என்னால் வாழ முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பையும் மனதையும் நம்ம தயார்படுத்தி கொள்ளுதல். ஏன்னா எது இல்லாமல் நாம் வாழ முடியாதுன்னு நினைக்கிறோமோ அது இல்லாமல் உலகத்தில் யாரோ ஒருத்தர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ அவர்களால் முடியும்னா நம்மளால் முடியாதா? செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியாதுன்னு ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் இல்லாமல், ஃபேஸ்புக் இல்லாமல், சோசியல் மீடியா பார்க்காம வாழ முடியாதுன்னு 50-100 வருஷத்துக்கு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நாமளே வாழலையா என்ன?
வாழ்ந்து கொண்டு தானே இருந்தோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் இல்லாமல் தானே இருந்தோம். 50-100 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட்டே இல்லாமல் தானே வாழ்ந்து கொண்டு இருந்தோம். பல ஆயிரம் வருடங்களை வாழ்ந்து கொண்டு தானே இருந்தார்கள். அப்போ அது முடியாதுங்கிறது நம்ம பழகி அடிமையாயிட்டோமே இல்லையா. இன்னும் கரண்ட் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, செல்ஃபோன் இல்லாமல் இருக்காங்க, சந்தோஷமாக நம்மளோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ என்னது பழக்கம்தான். நம்மளால் அதை பழகி கொள்ள முடியும், எதுவும் இல்லாமல் வாழ முடியும். அதற்கு தேவை பயிற்சி என்பது தான். அப்போ அதை சகிப்புத்தன்மைங்கிறது அங்கே தான் வருது. கொஞ்சம் நாளைக்கு பழகிட்டோம்னா, கஷ்டத்தை கொஞ்ச நாள் பழகிட்டோம்னா அப்புறம் என்னது, கஷ்டம் பழக்கமாயிடும். கஷ்டம் போகாது. அது நமக்கு இயல்பான வாழ்க்கையாயிரும். இது என்னடா பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஆயிரும். அதனால் அதான் திதிக்ஷா. அதுக்கு பேர் தான் திதிக்ஷான. அப்போ அதை ஏற்றுக்கொள்ள தயாரான மனநிலை, உடல்நிலை தயார்படுத்தி கொள்ளுதல். ஏன்னா இமயமலையில் பார்த்தா அந்த பனியில், அந்த -, டிகிரியில் கூட ஒரு ஆடையும் இல்லாமல் சாதுக்கள் சிலர் இருக்கிறார்கள். அவ்வளோ கடுமையான தபசு, ட்ரெஸ்ஸு போடாமல் இல்லை வெறும் குறைவான ஆடைகளோட அந்த பனிமலைகளில் இருக்கிறார்கள். வாழ முடியுதில்ல, இப்போ முடியும். அது தாங்கி கொள்ளுதல், குளிர் வெப்பம் முதலான எல்லா விதமான இருமைகள், அதனால் வருகின்ற சுக துக்கங்களை ஏற்றுக்கொள்ளுதல். அதுக்கு சகிப்புத்தன்மைன்னு பேர், திதிக்ஷான்னு பேர். இது ஒரு சாதனை. இதெல்லாம் நம்ம பயிற்சி செய்து வளர்த்து கொள்ளணும். அதுக்கு தான் விரதம் முதலானவைகளை வச்சுருக்காங்க. விரதம்ங்கிறது என்னது, சாப்பாடு இருக்குது, ஆனால் இன்றைக்கு நான் சாப்பிடாமல் இருப்பேன்னா, அப்போ அது அந்த பசியை சகித்து கொள்ளுதல்னா, அந்த பசிங்கிற துன்பத்தை என்னை ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த உடம்பும் மனதும் ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தயார்படுத்துகின்ற ஒன்று தான். இப்போ அது நம்மளுடைய மன வலிமையை அதிகமாக்குது. உடம்புக்கு அது ஆரோக்கியம் நல்லது. இன்னொரு பக்கம் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியும், ஒரு வேளை 2 வேளை உணவு இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை கொடுக்குது. அதை திதிக்ஷா. அப்படி ஒன்றொன்றையுமே கொஞ்சம் காலத்துக்கு தவிர்த்து இல்லாமல் வாழ்ந்து பார்க்கிறதுங்கிறது திதிக்ஷா. அப்படி நம்ம பயிற்சி பண்ணுகிற பொழுது அதை சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கை இல்லைன்னு வரும். அதான் சுதந்திரம். அது இல்லாமல் நான் இருக்க முடியாதுன்னாக்கா அதை அடிமைத்தனம். அது இருந்தால் பயன்படுத்துகிறேன், இல்லைனாலும் என்னால் இருக்க முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, என்னால் அதை முடியும். ஒரு வேளைக்கு சாப்பாடு கிடைக்கலைனாலும் என்னால் இருக்க முடியும். 2 வேளை சாப்பாடு ஒரு நாள் 2 நாளைக்கு இல்லைனாலும், அல்ல வேறு அடிப்படையான வசதிகள் எது இல்லைனாலும் என்னால் இருக்க முடியும். அது இருந்தால் தான் என்று இல்லை என்ற அந்த நிலை தான் சுதந்திரம். அது சகிப்புத்தன்மையினால் நமக்கு கிடைக்கும். அதை வளர்த்து கொள்ளணும். அடுத்தது ஸ்ரத்தா. ஸ்ரத்தா கீதிருஷி குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசக ஸ்ரத்தா. குரு வேதாந்த வாக்கியங்களில் விஸ்வாசம் கொண்டிருத்தல் ஸ்ரத்தை. அதனால் இதெல்லாம் அனித்தியமானது. ஆகவே இவைகள் மேலே இருக்கக்கூடிய பற்றை குறைத்து கொண்டு புலனடக்கம், மன அடக்கம் இவைகளை வளர்த்து கொண்டு பிரம்மம், ஆத்மா, நித்தியமான ஒரு வஸ்து இருக்கிறது, அதை நீ அறிந்து கொள்வதனால் எல்லா விதமான துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாய், பேரின்பத்தை அடைவாய் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. அந்த சாஸ்திரம் சொல்லுகின்ற அந்த விஷயத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சாஸ்திரத்தை எடுத்து சொல்லுகின்ற குரு மேலே நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு யுக்திபூர்வமாக யோசித்து பார்த்தா இதெல்லாம் அனித்தியமானதுங்கிறது புரிகின்றது. இதற்கு மேலான நித்தியமானது ஒன்று இருக்கிறது, ஆத்மா அல்லது பிரம்மம், இறைவன் இருக்கிறார்னு சாஸ்திரம் சொல்லி தான் நமக்கு தெரியுது. நம்முடைய மத நூல்கள் சொல்லி தான் நமக்கு தெரிகிறது. அப்புறம் குரு அந்த இறைவன் எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார்னு அவருடைய விளக்கங்களை கொடுக்குறார். அது நமக்கு நேரடியாக இந்த உலக பொருள் மாதிரி பார்த்து அனுபவிக்கக்கூடிய திருஷ்டமான விஷயமா இல்லை. அதனால் நமக்கு அது முதல் தடவை கேட்ட உடனே அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னாலே அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதான். கண்ணுக்கு முன்னாடி இல்லையே. இப்போ கண்ணுக்கு முன்னாடி இல்லாத விஷயத்தில் நமக்கு நம்பிக்கை தான். ஆரம்பத்தில் நம்பிக்கை தான். தொடர்ந்து அதை கேட்கிற பொழுது, தொடர்ந்து அதை குறித்து சாதனைகளை செய்கின்ற பொழுது தான் நம்ம அந்த பொருளை அடைய முடியும். அப்போ அதை அடைகின்ற வரைக்கும் நமக்கு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை குரு சாஸ்திரத்தினிடத்தில் இருக்கணும். ஆனால் இறைவன் இருக்கிறார், அந்த இறைவன் நித்தியமானவராக இருக்கிறார். அந்த இறைவனை அடைவதினால் நீயும் நித்தியத்துவத்தை அடைய முடியும், நீயும் பேரின்பத்தை அடைய முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுது, குரு சொல்லுகின்றார்.
இந்த உலக விஷயங்கள் எல்லாம் அனித்தியமானது என்றும் சொல்லுகிறார். அப்போ அனித்தியமான விஷயங்கள்ல இருந்து விலகி நித்தியமான பொருளை இறைவனை அடைய வேண்டும் என்றால் அதை பற்றி சொல்லுகின்ற நூலிடத்திலும் குருவிடத்திலும் அதை அடைகிற வரைக்கும் நம்பிக்கை இருக்கணும். அது நம்முடைய அறிவாக ஆகின்ற வரை அதிலிருந்து என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு அதில் பிடிமானம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அப்போதான் மனது அதில் தொடர்ந்து ஈடுபடும். அந்த ஈடுபாடு வர்றதுக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆத்மா பிரம்மம் அல்லது கடவுள் அதிருஷ்டமான விஷயமா இருக்கு. அதனால் அது திருஷ்டமாகிற வரைக்கும் நமக்கு அதில் நம்பிக்கையானது இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அதனால் அதுக்கு பேர் ஸ்ரத்தான்னு பேர். அந்த ஸ்ரத்தையையும் நம்ம மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சமாதானம் கிம், சமாதானம் கிம்னா சமாதானம் என்றால் என்னன்னா சித்த ஏகாகிரதா, சித்த ஒருமுகப்பாடு, மன ஒருமுகப்பாடு, அதுக்கு தான் சமாதானம்னு பேரு. அப்போ மனது ஒரு விஷயத்திலேயே தொடர்ந்து இருத்தல், அதுவும் பயிற்சியினால் வரக்கூடியது. அங்கே தான் நம்ம சகுண பிரம்ம உபாசனை தியானம் பக்திங்கிறது வருது. இறைவனை ஒரு ரூபத்தில் வைத்து கொண்டு அந்த ரூபத்தையே தொடர்ந்து பார்த்து தியானம் பண்ணுறது, அல்லது இறைவனுடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஜபம் பண்ணுறது, ஸ்தோத்திரங்களை தொடர்ந்து பாராயணம் பண்ணுறது. அதன் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்தி பழகுதல். மனது இயல்பாக பல விஷயங்களை நோக்கி ஓடக்கூடியது. அப்படி ஓடாமல் அதை நிறுத்தி ஒரே விஷயத்தில் கொண்டு வருதல். அதுக்கு முதல்ல சமாதானம் அப்படிங்கிறது முதல்ல வந்தது சமம்ங்கிறது மன அடக்கம். மன அடக்கம் உலக விஷயங்களை நோக்கி போகாமல் மனதை நிறுத்துறது. அப்படி நிறுத்தின மனசை என்ன பண்ணுறது? அப்படி நிறுத்தியே வச்சிட முடியுமா? நிறுத்தியே வச்சா வெடிச்சு போயிடும். அதனால் அவ்வளோ கண்ட்ரோல் 100% கண்ட்ரோலுங்கிறது பண்ண முடியாது. இப்போ தண்ணீர் வேகமாக ஓடுதுனாக்க அணை கட்டி நிறுத்தலாம். அணை கட்டி கம்ப்ளீட்டாக நிறுத்திட முடியுமானா? நிறுத்தினாக்க மொத்தமாக அடிச்சுட்டு போயிடும். அப்போ அதை ஒரு வாய்க்கால்ல கொஞ்சமாக போகிற மாதிரி நிறுத்துறது, கட்டுப்படுத்துறது, கண்ணா பின்னான்னு சிதறி போகாமல் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு நம்ம என்னோட தேவைக்கு ஏற்றாற் போல் அது ஒரே ஒரு மடை ஒரே ஒரு பாதையில் மட்டும் போகிற மாதிரி அதை ஒழுங்குபடுத்தி அனுப்புகின்றோம். அந்த மாதிரி உலக விஷயங்களை நோக்கி ஓடுற மனதை நிறுத்தி ஒரே விஷயத்தில் நித்தியமான இறைவனிடத்தில் செலுத்துதல், அதான் சமாதானம்னு பேர். அதற்கு பயிற்சி தியானம், ஜபம், இந்த ஆன்மீக சாதனைகள் எல்லாமே வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறத தவிர மற்ற எல்லா சாதனைகளுமே சித்த சமாதானத்துக்காக சொல்லப்பட்டு இருக்கக்கூடியவைதான். இப்போ இந்த 6ம் சேர்ந்தது சமாதி ஷட்க சம்பத்திகி. 3வது சாதனை விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்திகி. சமாதி ஷட்க சம்பத்திகளை சமம், தமம், உபரதக, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், இந்த 6ம் சேர்ந்து ஒரே தகுதி 3வது தகுதியாக இருக்கு. 4வது தகுதி முமுக்ஷுத்வம் என்பது. முமுக்ஷுத்வம் கிம்? மோக்ஷோ மே பூயாத் இதி இச்சா, எனக்கு மோட்சமானது ஏற்பட வேண்டும் என்ற விருப்பம். அதனால் முமுக்ஷுத்வங்கிறது இந்த சம்சார பந்தத்திலிருந்து பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழற்சியிலிருந்து அல்லது இன்ப துன்பம் என்று மாறி மாறி வருகின்ற இந்த இருமைகளிலிருந்து நான் விடுபட வேண்டும், பிறவாத நிலையை அடைய வேண்டும், நிரந்தரமான நித்தியமான பேரின்பத்தை அல்லது அந்த பரம்பொருளை அடைய வேண்டும், பிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற அந்த விருப்பமானது, அதுக்கு முமுக்ஷுத்துவம்னு பேர். அந்த விருப்பமானது நமக்கு இருக்க வேண்டும். அதனால் ஆரம்பிக்கிற போது முமுக்ஷூனாம் ஹிதார்த்தாய அப்படித்தானே சொன்னார். அப்போ இந்த விருப்பம் யாருக்கு இருக்கோ, இந்த உலக விஷயங்களிலிருந்து உடலால் ஏற்படக்கூடிய பந்தங்களிலிருந்து நான் முற்றிலும் விடுதலை அடைய விரும்புகின்றேன், பிறவாத நிலையை, மீண்டும் ஒரு உடல் எடுக்காத நிலையை அல்லது நித்தியமான நிரந்தரமான இறைநிலையை நான் அடைய விரும்புகின்றேங்கிற விருப்பம், அதுதான் முமுக்ஷுத்துவம். இந்த 4ம் யாருக்கு இருக்கோ அவன் வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கலாம். அவன் வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிற பொழுதுதான் வேதாந்த சாஸ்திரமானது வேலை செய்யும். அதனால் இந்த 4ஐயும் சேர்த்து இதுதான் சாதன சதுஷ்டயம்னு சொல்கிறார். ஏதத் சாதன சதுஷ்டயம்.
இந்த 4 சேர்ந்தது தான் சாதன சதுஷ்டயம். அதனால் விவேகம், வைராக்கியம், சமாதி, சத்க சம்பத்தி, முமுட்சுத்துவம், இந்த 4ம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த தத்துவ விவேகமானது சொல்லப்படுகின்றது. அவர்களுக்காகத்தான் இந்த தத்துவ விவேகம் என்ற நூலானது, தத்துவ போதம் என்ற நூலானது இயற்றப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 4ம் இருக்கிறவர்கள் இந்த நூலை படித்த அவர்களுக்கு அந்த விவேகம், அந்த ஞானமானது ஏற்படும். ஞானத்தின் பயனாக மோட்சமானது ஏற்படும். அதனால் வேதாந்தம் படிக்க வருபவர்கள் இந்த 4ஐயும் முதல்ல தெரிந்து கொண்டு, இதில் நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது இருக்கிறதுனால தான் வேதாந்தம் படிக்க வர்றோம், இல்லைன்னா வரமாட்டோம். வர்றோம் அப்படின்னாலே அதில் ஒரு ஆர்வம் இருக்குனாலே அந்த தகுதிகள் ஓரளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நம்ம முயற்சியினால் அது இன்னும் முழுமையாக இதெல்லாம் இருக்குன்னு படித்ததுக்கப்புறம் தானே தெரியுது இதெல்லாம் தேவை, இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது குரு சொல்லி சாஸ்திரம் சொல்லி தான் நமக்கு தெரிகின்றது. அதை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அறகுறையாக இருக்கிறத நம்மளுடைய முயற்சியினால், தொடர்ந்த பயிற்சியினால் முழுமையாக அவைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம அதை வளர்த்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தத்துவ விவேகமானது நமக்கு விளங்கும். குரு உபதேசமானது நன்கு விளங்கும். அது விளங்குங்கிறது மட்டுமில்லை, அதற்கான பலனை கொடுக்கும். அந்த துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி என்ற பலனை அது கொடுக்கும். அதனால வேதாந்த சாஸ்திரம் படிக்க வருகின்ற அதிகாரி இவைகளை தெரிந்து கொண்டு இவைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தத்துவ விவேக அதை சொல்லுகின்றார். ததஹ தத்துவ விவேகஸ்ய அதிகாரிணக பவந்தி. பிறகு இந்த 4ஐயும் பெற்ற பிறகு ஒருவன் தத்துவ விவேகத்திற்கு அதிகாரியாக ஆகின்றார். இந்த 4ம் எப்போ வருதோ அப்போ தான் மெடிக்கல் காலேஜில் சேரலாம்னு, நீட்டில் பாஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். இந்த 4 தகுதியும் வந்ததுன்னா அவன் நீட்டில் பாஸ் பண்ணிட்டாரு. இந்த 4 தகுதி வந்துட்டாலே மோட்சம் வந்துருச்சுன்னு இல்லை, நீட்டில் பாஸ் பண்ணாலே டாக்டர் கிடையாது. மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கான தகுதி தான் வந்திருக்கே ஒழிய அதுக்கப்புறம் தான் பாடமே ஆரம்பிக்குது. அதனால் இந்த 4ஐயும் முதல்ல வளர்த்து கொண்ட பிறகு ஒருவன் வேதாந்த சாஸ்திரம் படிப்பதற்கு தகுதி உடையவனாக ஆகின்றான். ஆத்ம ஞானத்தை, தத்துவ ஞானத்தை பெறுவதற்கு அதிகாரியாக, தகுதி உடையவனாக, பக்குவம் உடையவனாக அவன் ஆகின்றான். சரி, அதுக்கப்புறம் அந்த தத்துவ ஞானம் என்ன, தத்துவ விவேகம் என்னங்கிறது ஆரம்பிக்கின்றது. அதை நம்ம அடுத்த அமர்வில் பார்ப்போம். நல்லா சாதன சதுஷ்டயத்தை முடிச்சிருக்கிறோம், பார்ப்போம். நேரம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्।